டாஸ்மாகில் போய் மது வாங்குறவங்க 10 ரூபா அல்லது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேளுங்க. தமிழை எல்லாருக்கும் திமுகனா ஊழல்னு தெரியும். நீ தான் ஆட்சியில் இருக்கிற, சென்ற முறை ஊழல் பண்ணாங்கல்ல, நடவடிக்கை எடு, ஏன் எடுக்கல? அவர் ஈவேரா காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரா இல்லையான்னு விஜய்க்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுக்கு முகாந்திரம் இருக்குது, இதுக்கு உள்நோக்கம் இல்லைன்னு சொன்னால் அவர் ஜெயிலில் தான் போயிருக்கணும், ஜெயிலில் தான் போய் சொல்லியிருக்கணும். அப்படி தான் சொல்லணும் அவர், பின்ன வேறு எப்படி சொல்லார் அவர்? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மது பழக்கம் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அது தவறுலாம் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நண்பர் கண்டிப்பாக யாருக்காவது இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் குறைந்தது 2 பேருக்கு ஒரு ஆள் குடிக்கிறாங்க. நான் சொல்கிறது அதுவே ரொம்ப குறைவு. இல்லைங்க, நான் அதனால தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் கேட்குறேன். ஏங்க செய்தியாளர்கள்லாம் குடிக்கக்கூடாதா? எனக்கு புரியல. தாராளமாக குடிக்கலாம். ஏன்? நான் தான் சொல்கிறேன், தவறு இல்லைன்னு தானே சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது? நான் கேட்குறது மனசாட்சியோடு சொல்லுங்கள். மது பழக்கம் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. டாஸ்மாகில் போய் மது வாங்குறவங்க 10 ரூபா அல்லது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேளுங்க. நான் சொல்கிறேங்க, நான் வாங்குறதில்ல, என் நண்பர்கள் வாங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ 20 ரூபா கொடுக்குறான் அப்படின்னு. உண்மையா இல்லையா? இவ்வளோதான் விஷயம். இருந்துச்சுன்னா அது குற்றம், கிரைம், ஃப்ராடு, திருட்டுத்தனம், கொள்ளை. எத்தனை முறை சொல்கிறது? நீதிமன்றம் சொல்லுதுங்க, நான் சொல்ல. உயர் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, என்னையா பழக்கம் இதுன்னு. ஏன் பில்லு கொடுக்கல? கேரளாவில் போய் பாருங்கள், பில்லு கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் பில்லு கொடுக்குறாங்க. இங்கே பில்லு ஏன் கொடுக்கறதில்ல? நீங்கள் இந்த அரசாங்கம் ஏன் கொடுக்கறதில்ல? பில்லு கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? பில்லு கொடுத்தா இன்னும் மாட்டுவாங்க. எப்படின்னா 50 விழுக்காடு தான் கணக்கில் வருதுன்னு நான் சொல்ல. இதற்கு முன்னால் இருந்த நிதியமைச்சர் சொல்கிறார். யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்புறமா நீங்கள் அமலாக்கத்துறை யார் இயக்கிறதுனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் இயக்கிறாருன்னு கூட சொல்லலாம். இப்படி அவர் சொல்கிறோம்னா சொல்கிறேன். ஏன்னா அவர் குற்றச்சாட்டு வச்சார்ல, அதுக்காக சொல்கிறேன். சார், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் சார், இது ஊழல் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம எல்லாருமே இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழன் நாங்களாம் தமிழன். நான் திருநெல்வேலியில் மேலே நீலநடுன்ற கிராமத்தை சேர்ந்து அந்த பூர்வீகமாக கொண்டவன். நான் தமிழன். நான் சொல்கிறேங்க, நான் தமிழை எல்லாருக்கும் திமுகனா ஊழல்னு தெரியும். இதில் என்ன செந்தில் பாலாஜி, நான் சட்ட ரீதியாக தான் எதிர்கொண்டாகணும். உன்னை கைது பண்ணாங்கன்னா நீங்கள் பெயிலுக்கு போகணும், சட்ட ரீதியாக தான் போகணும். அப்புறமா சட்ட விரோதமாக எப்படி செய்ய முடியும் சார்? சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். அப்படி தான் எதிர்கொண்டார். 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். திருப்பி அவர் போகணும்னா அது அவர் தலையெழுத்து. நம்ம என்ன செய்ய முடியும் சார்? நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. எந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் கேட்டது தமிழ்நாட்டினுடைய அரசு தொடுத்த வழக்கு, காவல்துறை தொடுத்த வழக்கு. நீங்கள் எந்த அரசாக இருந்தானே, யார் காரணமோ யாராக இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போகணும். இன்னைக்கு இதுக்கு யார் பொறுப்பு? அமைச்சர் யார்? இல்லை நடந்து நீங்கள் அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பேசலாம், தவறு இல்லை. அமைச்சர் இன்றைக்கி யார்? செந்தில் பாலாஜி தானே. நான் என்ன கேட்குறேன், நடக்குதா இல்லையா? நான் கேட்பது ரொம்ப சிம்பிள். நடக்குதா இல்லையா? இங்கே நான் சொல்கிற அந்த விஷயம் நடக்குதா இல்லையா? தரமற்ற மது இருக்குதா இல்லையா? குடிக்கிறவங்க யாருக்கிட்டனா போய் கேளுங்க. தரமற்ற மது இருக்குதா இல்லையான்னு போய் கேளுங்க, சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் குடிக்க மாட்டாங்க, அப்புறமா கோயிலுக்கு போகிறவங்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 90% மேலே எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. இதை விட நான் என்ன கேட்குறேன், இதை விட ஒரு கேவலமான, மோசமான, தரம் கெட்ட ஒரு அறிக்கை தேவையான்னு கேட்குறேன். பேச்சு தேவையா? சென்ற முறை நீங்கள் 3000 கோடி நீ ஊழல் பண்ணிட்டேன்னா, சென்ற முறை இருந்தது தாங்கன்னா என்னங்க? நான் என்ன சொல்கிறேன், சரி நீ தான் ஆட்சியில் இருக்கிற, சென்ற முறை ஊழல் பண்ணாங்கல்ல, நடவடிக்கை எடு, ஏன் எடுக்கலை? அவ்வளோதானங்க விஷயம்.
அவர் பேசலாமா அப்படி? அப்போ செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, நாம் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட நம்மளை வந்து மறுநாள் அமைச்சர் ஆகிடுவாங்கன்ற அந்த அதுக்கு பேர் என்னன்றதை நான் சொல்ல விரும்பலை. சார் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் 50 விழுக்காட்டிற்கும் மேலான மாணவர்கள் 3 மொழி பயிலும் போது ஏன் மீதி உள்ள மாணவர்கள் பயிலக்கூடாது? அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் பயில? நம்ம கேட்குற கேள்வி ஒன்று, ஏன் நீ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அரசு பள்ளியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், நாங்கள் 3 மொழி கற்றுக் கொடுக்குறோம்ட்டு. மாணவர்கள் வேணான்னு சொல்லிட்டுமே பார்ப்போம். என்ன சார் இது அநியாயமாக இருக்குது? நீங்கள் யார் கட்டாயப்படுத்துறது சார்? நான் சொல்கிறேங்க, இந்த 3 இப்போ இல்லை யாராக இருந்தால் என்ன சார், யாராக இருந்தாலும் அதுதான் பதில். 3 மொழின்னு இல்லைங்க, 10. அதனால தான் சந்திரபாபு நாயுடு சொன்னார் முதல் நாள் என்ன, சந்திரபாபு நாயுடுவே சொல்கிறார், சந்திரபாபு நாயுடுவே சார், சந்திரபாபு நாயுடு தெளிவாக மறுநாள் சொல்கிறார், நான் 10 மொழி கற்றுக் கொடுக்கணும் ஏன்ட்டார். முடிஞ்சுதா? கற்றுக் கொடுங்க, யார் வேணான்னாங்க சார்? அதில் தேசிய கல்விக் கொள்கையில் தெளிவாக இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தயவு செஞ்சு படிங்க, அதில் தெளிவாக இருக்குது. எந்த மொழி கற்க வேண்டும் என்பதை மாநில அரசே முடிவு செய்யும். இவங்களுக்கு என்ன பயம்னா, இங்கே நாம் வந்து மலையாளம் கற்றுக்கணும், தெலுங்கு கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தால் நம்ம பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு பயப்படுறாங்க. ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக விரும்புகிறது, அப்படி தானே? சன்ஷைன் பள்ளியில் நாம் இவ்வாறு ரூல் கொண்டு வந்துட்டா அப்புறமா சன்ஷைன் பள்ளியில் மட்டும் ஹிந்தி, ஆனால் அரசு பள்ளியில் தெலுங்கோ மலையாளமோ அல்லது குஜராத்தியோ அல்லது அசாமீஸோ இருக்குதுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிருமேனு பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை அதாங்க 2 விஷயம். அவர் ஈவேரா காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரா இல்லையான்னு விஜய்க்கு தெரிலன்னு நினைக்கிறேன். வேணா என்கிட்ட வர சொல்லுங்கள், நான் வந்து ஈவேரா குறித்து எழுதி அத்தனை புத்தகங்கள் நான் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே திராவிடர் கழக பதிப்பு, நாராயணன் எழுதுனது இல்லை. நான் வச்சுருக்கிற புக்கு என்னுடைய அலுவலகத்தில் வச்சுருக்கிறேன், தயவு செஞ்சு வர சொல்லுங்கள். 1. 2வது, மும்மொழி கொள்கையை யார் திணிச்சது? யாருமே திணிக்கலை. அதுதான் இப்போ விஜய் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அதான் அன்றைக்கே எங்கள் மாநில தலைவர் கேட்டார், தமிழ்நாட்டிற்கு எங்கள் மாநில தலைவர் அற்புதமாக வழிகாட்டினார். இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேங்க, என்னுடைய தலைவராக இருந்தாலும் கூட எனக்கு மிகப்பெரிய பெருமையே என்னவென்றால், இத்தனை வருடங்களாக இவர்கள் சொல்லி கொண்டிருந்த அத்தனை பொய்களையும் தகர்த்தெறிந்து விட்டு திருமாவளவன் அவர்கள் உட்பட, விஜய் அவர்கள் உட்பட அத்தனை கட்சி தலைவர்களும் எப்படியெல்லாம் மும்மொழி கொள்கையை வரிந்து கட்டி கொண்டு ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேடையில் வந்து வேறு பேசுகிறாங்கன்றதை தோலுரித்து காட்டியது திரு அண்ணாமலை அவர். இதற்காக அவருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பாராட்டே நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும். யாருமே கட்டாயப்படுத்தல, எங்கே கட்டாயப்படுத்துகிறாங்க?